ஹே ஹாய் லபடிஸ், இன்னைக்கு நம்ம மெசேஜர்ன்ற ஒரு தமிழ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் Facebook ஆப்போட மெசேஜர்ல ஒரு ஆவி ஒண்ணு பூந்துருது. அந்த ஆவி கூட நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணி குழந்தையா பெத்துட்டாப்புல. என்னடா ஒரே குழப்பமாகுதுன்னு பாக்குறீங்களா? பலவலம் இல்லாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாம். அகேன் இந்த மெத்தரமான படத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாக்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த படத்தோட ஹீரோவுமே அவன் சின்சியரா லவ் பண்ண பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம் தெரிஞ்ச உடனே வாழவே விருப்பம் இல்லாம சூசைட் பண்ணிக்கலாம் முடிவு எடுக்கிறான். அந்த டைம் தான் Facebook மெசேஜ்ல இருந்து தயவு செஞ்சு செத்துறாதீங்க சொல்லிட்டு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. இவனுமே அது என்னடா சொல்லி எடுத்து பார்க்கும்பொழுது, என்னோட பேருமே ஆனந்தி, நான் இறந்து 2 மாசம் ஆகுது, நானுமே உங்க பக்கத்துல தான் இருக்கேன், நீங்க சாக கூடாது சொல்லிட்டு மெசேஜ் வருது. இதை பார்த்த ஹீரோவுமே தனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆபீசர் கிட்ட போய் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த மாதிரி பண்றாங்களா சொல்லிட்டு விசாரிச்சு பாருங்கன்னு சொல்ல, அவருமே அந்த ப்ரொஃபைல்ல இருக்க ஊரோட ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கும் பொழுது உண்மையாலுமே அப்படி ஒரு பொண்ணு இருந்ததாவும் அவ இப்ப இறந்துட்டாவும் சொல்ல வராங்க. உடனே அந்த இன்ஸ்பெக்டருமே டீம் கால் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா அந்த பொண்ணோட வீட்டுக்கே வந்து அவங்க அப்பா கிட்டே உங்க பொண்ணோட போன் எங்க சொல்லிட்டு கேட்க, அவருமே என் பொண்ணுக்கு போன்னா ரொம்பவே பிடிக்கும், அதனால அவ கூட சேர்த்து அந்த போனையே நான் புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இன்ஸ்பெக்டருமே வெட்டியான கூட்டு போதா அந்த போனை எடுத்து கொடுங்க சொல்றாரு. அப்பா அவருமே என்ன மன்னிச்சிருங்க சார், அந்த போனை நான் புதைக்கல, என்னோட பொண்ணு கையல் கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்ல, அப்ப இது எல்லா விஷயத்துக்கும் காரணம் கையல் தாண்டு அவளை தேடி வராங்க. அங்க வந்தா கையல் ஹீரோட பேரை கரெக்டா சொல்றா. ஆக்சுவலா அந்த கையலும் ஆனந்தியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அப்பதான் ஆனந்திக்குமே தன்னோட அப்பா புது போன் வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த நேரம் கையலுக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் போனை பார்த்துட்டு, என்னங்க போனுக்குள்ள எந்த ஆப்புமே இல்ல, டிக்டாக் ஏத்தி கொடுத்திருக்கான், அவங்களுமே ரீல்ஸ் எல்லாம் போட்டு மஜாவா இருக்க, இந்த விஷயத்தெல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் ஆனந்தியோட அப்பா கிட்ட சொல்லி கொடுக்க, அதுக்கு ஆனந்தியோட அப்பாவுமே ஊர் வாயில நம்ம விடக்கூடாதுமா, அதனால எல்லாத்தையும் நிறுத்திக்கோன்னு சொல்ல, அதுக்கு ஆனந்தியுமே கோவமா அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறமா தான் Facebook ஓபன் பண்ணி அதுல வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. நம்ம ஹீரோவோட போட்டோவை பார்த்த உடனே நம்ம ஆனந்திக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளவுமே அவன் போற எல்லா போஸ்ட்டுக்குமே லைக் கொடுத்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருக்கா. இந்த விஷயத்தெல்லாம் கைல் கிட்டயுமே சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கா. அப்படிதான் ஒரு நாள் ஹீரோ தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்க போட்டோ அப்லோட் பண்ணதை பார்த்த உடனே ரொம்பவுமே வருத்தப்பட்டிருக்கா. நம்ம ஹீரோவுமே தன்னோட காதலியோட போராட்டத்துக்கெல்லாம் போட்டோ எடுத்து Facebookல போஸ்ட் போட அதை பார்க்குற ஆனந்தியுமே ரொம்பவே கஷ்டப்படுறா. அப்படிதான் ஒரு நாள் அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆன விஷயத்த ஸ்டோரியில வைக்க, அதை பார்த்து ஆனந்தியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறா. அந்த நேரம் கையிலுமே நீ ப்ரொபோஸ் பண்ணிடுன்னு சொல்ல, அப்பதான் ஆனந்தியுமே ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோக்கு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜுமே அனுப்பிச்சிருக்கா. கடைசியா ஒரு வழியா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா கேட்டுட்டு ரோட கிராஸ் பண்ணும்பொழுதுதான் அந்த வழியா வேகமா வந்த லாரியுமே அவளை அடிச்சு தூக்கிடுது. அந்த சமயத்துல தான் ஹீரோக்குமே அவ பேசுறது பிடிச்சு போய் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமேன்ட்டு மெசேஜ் பண்றான். அப்படியே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிட்டு வந்துடுறாங்க. டாக்டருமே அவளோட மூளை செயல் எழுந்துருச்சு, நீங்க நினைச்சீங்கன்னா அவளுடைய உடல் உறுப்புகளும் தானம் பண்ணி இன்னும் பல பேரை வாழ வைக்கலான்னு அவங்க அப்பா கிட்ட கேட்க, அவங்க அப்பாவுமே சரின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த எல்லாத்தையுமே கையில் சொல்லும் பொழுதுதான் ஹீரோவுமே என்ன இப்படி ஒரு பொண்ணு லவ் பண்ணிருக்கா, அவளை போய் நான் மிஸ் பண்ணிட்டேனே சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காரு. அப்படியே அவருமே ஆனந்திய மெசேஜர் மூலியமா அவங்க வீட்டுல இருக்கிறவங்கள்ட்டையும் பேச வைக்கிறா. இப்படியே நாட்கள் கடந்து போய் ஹீரோவுமே ஒரு நாள் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்கறான். அதுக்கு ஆவியான ஆனந்தியுமே இதெல்லாம் பிராக்டிகலா செட் ஆகாது, நீ வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல, அப்ப ஹீரோவுமே நான் செத்து உன் கூட வந்து சேர்ந்துடலாமேன்ட்டு சாக ட்ரை பண்ணும்பொழுது ஆனந்தியுமே அந்த விஷயத்தை தடுத்து ஒரு 6 மாசம் நம்ம பேசி பார்க்கலாம், அப்பயுமே உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணா சொல்லு, அப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல, அன்னில இருந்து 6 மாசமா அவ கூட கற்பனையிலே வாழ்ந்துட்டு ஒரு நாள் ஆனந்தி கூட கல்யாணமும் பண்ணிக்கிறான். ஒரு நாள் அவனுமே நான் ஆபீஸுக்கு போறேன், நீ அம்மா கூட இருன்னு சொல்லிட்டு கிளம்ப, அப்பதான் ஹீரோட அம்மாவுமே போட்டுட்டு இருக்கும்போது கால் தவறி கீழே விழுந்துடுறாங்க. அப்ப ஆனந்தியுமே மெசேஜர்ல உடனே ஹீரோவுக்குமே மெசேஜ் அனுப்பிச்சிடுறா. உடனே ஹீரோவுமே தன்னோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து அம்மா ஹாஸ்பிட்டல் சேர்க்கறதுக்காக கூட்டிட்டு போயிடுறான். இப்ப ஆனந்தியுமே அம்மாவுக்கு இப்படி ஆனதுக்கு நானும் ஒரு காரணம் இல்ல, என்னோட இடத்துல வேற ஏதாவது பொண்ணு இருந்தா எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க, நானும் செத்து ஆவியானதுனால தானே உங்க அம்மா என்னால காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்ல மெசேஜ் அனுப்புறா. அப்பதான் ஹீரோவுமே அவ என்னை விட்டு போயிடுவார சொல்லிட்டு கஷ்டப்படுறான். அம்மாவுக்குமே குணமானதுக்கு அப்புறம் அவளுக்குமே மெசேஜ் பண்ணி பாக்குறாங்க, ஆனா அவகிட்ட இருந்து எந்த ரிப்ளையுமே வரல. அப்பதான் ஹீரோவுமே நம்ம 2 பேருமே அப்பா அம்மா ஆக போறோம் அப்படின்ற விஷயத்த ஆனந்தி கிட்ட மெசேஜர் மூலியமா சொல்றான். எப்படின்னா ஆனந்தி இறந்து போனதுக்கு அப்புறம் அவளோட ஆர்கன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அவளோட கருமுட்டையுமே எடுத்து வச்சிருக்காங்க. அந்த விஷயத்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேருக்குள்ள குழந்தை பிறக்க போகுதுன்ற விஷயத்தையுமே சொல்றான். அப்படியே நாட்கள் கடந்து போக அவனுக்குமே ஒரு பெண் குழந்தை பிறக்குது. என்னதான் ஆனந்தி அவங்க கூட திரும்ப ரிப்ளை பண்ணாமலே இருந்தாலும் ஏதோ ஒரு உருவத்துல அவ என் கூட தான் இருக்கானோ, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இறந்தாலும் அவங்களோட நினைவுகள் நம்மளை சுத்தி ஏதோ ஒரு வகையில இருக்கும்னு சொல்லிட்டு இந்த படமுமே முடியுது.